இந்த வீடியோவில் நம்ம இந்த ESP32 போர்டை ஒரு வெப் சர்வராக மாற்ற போகிறோம். ESP32 அப்லோட் பண்ணுற கோடை நீங்கள் பார்த்தீங்கன்னா ChatGPT கிட்ட ESP32 வெப் சர்வர் கோடுன்னு கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு கொடுத்துரும் என்ன கோடு வேணுமோ. ஸோ இதான் நம்ம கோடு. ஸோ இந்த கோடில் நீங்கள் இந்த SSIDயும் இந்த பாஸ்வேர்டையும் பார்த்து வச்சுக்கோங்க. முக்கியமாக இந்த பாஸ்வேர்டு நம்மளுக்கு ESP32 ஹாட்ஸ்பாட்டில் கனெக்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படும். நம்ம இந்த கோடை அப்லோட் பண்ணிடலாம். உங்கள் லேப்டாப் இல்லை மொபைலில் ஃபஸ்ட்டு ஒய்ஃபை ஆன் பண்ணிக்கோங்க. ஒய்ஃபை ஆன் பண்ண உடனே அதில் பார்த்தீங்கன்னா ESP32 இல்லை எஸ்ப்ரெசிஃப்னு அந்த ஒய்ஃபை இருக்கும். என்னோடய கோட் படி இதில் ESP32 ஸ்மார்ட் லைன் இருக்குது. ஸோ அதோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. 92.168.4.1 இதுதான் இந்த ESP32ஓட IP அட்ரஸாக மோஸ்ட் ஆஃப் த டைம் இருக்கும். ஸோ நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வெப்சைட் லோட் ஆயிரும். அந்த ESP32 கோட் பண்ணும்போது என்ன வெப்சைட் இது பண்ணிங்களோ அது ரெண்டர் ஆகும். என்னோடய கோட் படி இது வந்து ஒரு லைட் ஆன் ஆஃப் மாதிரி. ஸோ இந்த கோடில் இப்போ ஆனுன்னு இது பண்ணால் நமக்கு ஸ்டேட்டஸ் ஆன்னு போயிடுச்சு. இப்போ ஆஃப்னு கொடுத்தா நம்ம ஸ்டேட்டஸ் ஆஃப்னு வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ESP32 வெப் சர்வராக ஆக்ட் ஆகும்.